ஒட்டகப்பாலில டீ போடுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அப்படின்னு ஒரு நகைச்சுவை நாம தமிழ்ல பார்த்திருப்போம். உண்மையிலேயே ஒட்டகப்பால்ல ஏதாவது இருக்குதா? அதைப் பற்றி பேராசிரியர் கிறிஸ்டினோ ஆடம்ஸ், டாக்டர் அமோன் கோனிஸ் பிஹெச்டி மற்றும் ஆராய்ச்சி மாணவர் குலாஜிலோ என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்போம். மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். புதுச்சேரியில் ஒட்டகப்பால் கேட்டு பேக்கரியில் தகராறு செய்த 3 பேரை கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஒட்டகப்பால்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த 3 பேராசிரியர், டாக்டர் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், உடல் பருமன் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது, எதிர்ப்பு சக்தி தேவையானவர்களுக்கு மிகவும் இந்த பால் உகந்தது என்றும், ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகளுக்கு இந்த பாலை கொடுக்கலாம் என்றெல்லாம் ஆராய்ச்சியிலே கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாம் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவு என்ன என்பதை நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், ஒட்டகத்தினுடைய பாலிலே புரதச்சத்து 3% இருக்கின்றது. கொழுப்பு சத்து 2.9 இருந்து 5.4 வரை இருக்கின்றது. சர்க்கரை அளவு மிக மிக குறைவாக 3.3% இருக்கின்றது. இதை நீங்கள் மற்ற பாலுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எருமை, பசுமாடு, ஆடு மற்றும் செம்மறியாடு இவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டகப்பாலில் தான் மிக குறைந்த அளவு சர்க்கரை அளவு குறைவாக இருக்கின்றது. இன்னொன்று, குறைவான கொழுப்பு சத்து இருப்பதனால் இந்த பாலை உபயோகிக்கலாம். எருமை மாட்டு பாலை விட இதில் குறைவாக ஒரு சத்து இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல நீங்கள் தாய்ப்பாலில் எடுத்துக்கொண்டால் அதிக அளவு சர்க்கரை அளவும் குறைந்த அளவு புரதமும் இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இவருடைய ஆராய்ச்சியில் என்ன தெரிகின்றது? குறைவான கொழுப்பு, குறைந்த சர்க்கரை அளவு, அதிக விட்டமின் சி, பால் ஒவ்வாமை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம் என்றும் தெரிய வருகின்றது. பால் ஒவ்வாமை மிகவும் குறைவானது என்று தெரிய வருகின்றது. இப்பொழுது விரிவாக ஒன்றை பார்ப்போம். ஒட்டகப்பாலிலே சர்க்கரை அளவு 3.3% இருப்பதனால் இதை சர்க்கரை நோயாளிகள் உபயோகிக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாக, அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறியது போல கொழுப்பு சத்து மிக மிக குறைவாக இருக்கின்றது. மற்ற எல்லா மிருகங்களின் பால்களை விட 2.9 தான் இருக்கின்றது. எருமை மாட்டுப்பால், பசுமாட்டுப்பால், ஆட்டுப்பால் மற்றும் செம்மறியாட்டுப்பால், இந்த எல்லா பால்களையும் விட ஒட்டகப்பாலில் மிக குறைவாக இருக்கின்றது. அதனால் உடல் பருமன் உள்ளவர்கள் இதை பயன்படுத்த முடியும். எதிர்ப்பு சக்தி தேவையானவர்கள் பயன்படுத்தலாம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு ஆய்வுக்கான சரியான விளக்கங்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இதை பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றார்கள். புரதச்சத்தும் ஒட்டகப்பால், ஆட்டுப்பால் இரண்டிலும் மிக குறைவாக இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதில் குலாஜிலோ என்ற ஆராய்ச்சி மாணவர் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் என்ற ஒரு பத்திரிகையிலே மெடிசினல் வேல்யூ ஆஃப் கேமல் மில்க் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். இதில் விரிவாக என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு பாலையும் அவர் ஆய்வு செய்திருக்கின்றார். பல்வேறு மிருகங்கள் மற்றும் போவின் பால் என்றால் என்ன? போவின் என்பது நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தப்படும் திரட்டுப்பால் என்பதுதான் போவின் பால். இதுதான்
முதல் தரமான பாலாக இருக்கின்றது. அதை பயன்படுத்த முடியும். பசு கன்றை ஈன்று 1 வாரம் வரையும் இந்த போவின் பால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கின்றது என்று இவரது ஆராய்ச்சியிலே விரிவாக பார்ப்போம். இதை நான் அவர் கூறியபடியே ஆங்கிலத்திலேயே அப்படியே எழுதியிருக்கின்றேன். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஹெப்படைட்டிஸ், ஆன்டி ஆர்த்ரைட்டிஸ், ஆன்டி பாரா டியூபர்குலோசிஸ், ஆன்டி இம்யூனோஸ் டிசீஸ், எல்லா நோய்களுக்கும் இது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த பால் reduces autism symptoms. லாக்டோஃபெரின் இன்ஹிபிட் கேன்சர் செல். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதனால் இது புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து என்று கண்டுபிடித்திருக்கின்றார். குலா ஜிலோ என்ற இந்த மாணவர் எத்தியோப்பியாவில் 2016ஆம் ஆண்டு படித்திருக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். ஜிம்மா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் வெட்டினரி சயின்ஸில் இவர் படித்திருக்கின்றார். எனவே இவர் ஆராய்ச்சி செய்த ஆட்டுப்பால், மாட்டுப்பால், எருமைப்பால், செம்மறியாட்டுப்பால், ஒட்டகப்பால் மற்றும் தாய்ப்பாலில் என்ன சதவீதம் இருக்கின்றது என்று விளக்கமாக நாம் பார்த்தோம். இப்பொழுது மற்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று பார்ப்போம். மற்ற ஆராய்ச்சியாளர்கள் என்று சொன்னால் திருமதி கிறிஸ்டியானா ஆடம்ஸ் என்பவர் பேராசிரியராக பணிபுரிகின்றார். அவருடைய குழந்தைக்கு 3 வயதிலே ஆட்டிசம் வருகின்றது. அவர் வேறு ஒரு கட்டுரை படித்ததில் ஒட்டகப்பால் மிகவும் ஆட்டிசத்துக்கு சிறந்தது என்று படிக்கின்றார். உடனே அவர் பேராசிரியராக பணிபுரிவதால் சுமார் 2 ஆண்டு காலம் இதை பற்றி ஒரு ஆய்வு செய்கின்றார். ஒட்டக விவசாயியான ஒருவரை போனில் தொடர்பு கொண்டு இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை ஒரு 2 ஆண்டு காலம் ஆய்வு செய்து பின்னர் இஸ்ரேல் நாட்டில் இருந்து விமானத்தின் மூலம் அந்த பாலை தருவிக்கின்றார். -20 டிகிரி உள்ள அந்த பாலை தன் குழந்தைக்கு 9ஆம் வயதிலே கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு 15 நாட்களில் அந்த குழந்தைக்கு மிகவும் முன்னேற்றம் இருக்கின்றது. இதை பற்றி டாக்டர் அமோன் கோனின் PhD படித்தவர். அவரிடம் கலந்து ஆலோசித்து அதில் ஏற்படும் முன்னேற்றம், இன்றைய நிலைமை என்ன என்று ஒவ்வொரு நாளும் அவர் தெரிவிக்கின்றார். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு ஆர்வம். தன்னுடைய குழந்தை ஆட்டிசம் என்ற கடுமையான நோயிலிருந்து விடுபட வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் அவரை இந்த பாலை வாங்கி உபயோகிக்கின்றார். இவர் வேறு நாட்டிலே இருந்தாலும் கூட பாலைவன நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகப்பாலை பற்றி விரிவான ஒரு ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் என்ன கிடைக்கும், அதனால் வரக்கூடிய லாபங்கள் என்ன, ஆட்டிசம் நோய் தன்னுடைய மகனுக்கு அதை குணப்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது என்றே சொல்லலாம். எனவே இந்த ஒட்டகத்தின் பாலை எவ்வாறெல்லாம் நாம் உபயோகிக்க முடியும் என்பதைத்தான் விரிவாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவற்றை நீங்களும் தேவைப்படுபவர்கள் தங்களுடைய இந்த பாலை உபயோகித்து அதன் மூலம் பயன்பெற முடியும் என்று தெரிய வருகின்றது. உடல் பருமன் உள்ளவர்கள், எதிர்ப்பு சக்தி தேவையானவர்கள், ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் என்று பல்வேறு வகையாக நாம் சொல்லலாம். நமது தமிழகத்திலே நாம் இதை ஒரு நகைச்சுவைக்காக ஒரு படத்திலே எடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த பால் உண்மையிலேயே நல்ல பால் தானா என்று, ஏன் இந்த அளவிற்கு இதை ஒரு நகைச்சுவையாக எடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வின் முடிவுதான் இங்கே கொடுத்திருக்கின்றேன்.